ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இலங்கையில் ஒரு பிரசித்தியான ஒரு பன்சலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏமாமாலா தந்தகுமார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க புத்தரோட்டு தந்ததாசு அப்படின்னு சொன்னால் புத்தரோட ஒரு பல்லு. இலங்கையில் அது பிரசித்தியான ஒரு இடத்துல தான் இப்போ இருக்குது. கண்டி தலதா மாளிகையில் தான் அது இருக்குது. சரியா, முதல்ல இருந்தது இந்த பன்சலையில் தான். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த பன்சலையை பற்றி தான் இப்போ நான் வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம காட்டுறேன், பார்க்கலாம். வாங்க. இந்த பன்சலை இருக்குது. இப்போ சரியாக சொல்லப்போனால் சிரிப்பாதைக்கு போகிற இடத்துல, சிரிப்பாதைன்னு சொன்னால் சிவனொளி பாத மலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு போகிறதுக்கு இந்த பன்சலைக்கு வந்துட்டு போவாங்க. அது கிட்டத்தில் தான் இந்த பன்சலை அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த இடத்த தான். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து இலங்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால், தலதா மாளிகையில் கொண்டு வச்சிருக்கிறாங்க தந்ததாத்துன்னு சொல்லுவாங்க. புத்தருட்டு பல்லு. அது வந்து முதல்ல ரத்னபுரையில் இங்கே தான் இருந்துச்சு. சபரகமும் ரத்னபுரையில் இங்கே தான் முதல்ல இருந்துச்சு. அந்த தந்ததாத்துவை ஒளிய வச்சுருந்துருக்காங்க வெள்ளைக்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு அந்த காலத்தில். அதுக்கப்புறம் அதை கொண்டு போயிருக்காங்க கண்டிக்கு. இப்போ அந்த ஒளிய வச்ச இடத்த தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பாருங்க போட்டிருக்கு, சிங்கள மொழியில் எழுதி வச்சுருக்காங்க. 43 வருஷம் ஒளிய வச்சு பாதுகாத்த இடம் தான் சிங்களத்தில் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி இடத்த தான் பார்க்க போகிறீங்க. அது என்னன்றதை உள்ளுக்கு போய் நம்ம பார்க்கலாம். பார்த்துக்கங்க, முன்ன இருந்த பெண்கள் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து திருவக்கல். இவங்க சொல்லுவாங்க குராங்கல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த திருவக்கல்லை பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள திருவக்கல் எவ்வளோ பெரிய கல்லுன்னு சொல்லி. இந்த கல்லுக்கடியில் தான் ஒளிய வச்சுருந்துருக்காங்க அந்த தந்ததாத்து அப்படின்னு சொன்னால் புத்தருட்டு அந்த உடம்புல இருந்து ஒரு சிறிய பல் ஒன்று, அந்த பல்லை ஒளிய வச்சுருந்துருக்காங்க. இதில் தான் 43 வருஷம் ஒளிய வச்சுருந்துருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்த தான் பார்க்குறீங்க. இந்த பாருங்க இருக்கு இந்த திருவக்கல், குராங்கல்னு சொல்லி சிங்களத்தில் சொல்கிறாங்க. இந்த திருவக்கல் அடியில் தான் இது இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லி. சாதாரண இப்போ இருக்க பெண்களால் ஒரு 10 பேர் சேர்ந்தாலும் இதை சுற்ற முடியாது. ஆனால் அந்த காலத்தில் சுற்றிருக்காங்க. சாதாரண பெண்கள் கூட இதை சுற்றிருக்காங்க. இது வந்து எங்கேயும் பார்த்துக்க கிடைக்காது. இது இருக்குது இப்போ ரத்னபுரையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் யார் வந்தாலும் இங்கே சபரகமுன்னு அடித்து ரத்னபுரம்னு சொல்லி அடித்து சர்ச் பண்ணால் கூட இதை நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் இதை லைவாக காட்டுறதுக்கு தான் நீங்கள் நான் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த பரிசு கரம்புன்னு சொல்லுவாங்க. கரம்புன்னு புத்தருடைய ஏதோ ஒரு ஒரு பாகம் ஒன்று தங்கி இருக்குது. நான் மற்ற பன்சலைகளை பற்றியும் இப்போ காட்டுற நேரம் இந்த மாதிரி ஒன்று காட்டியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இங்கேயும் இருக்குது. பார்த்துக்கணும், இந்த கல்லில் தான் முன்ன எதுவுமே தானியங்க அதெல்லாம் அரைப்பாங்க. ஆனால் பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள பெண்கள் எவ்வளோ உடம்புல சக்தி உள்ள பெண்கள்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இதை எடுத்து சாதாரண இப்போ இருக்க சாதாரண ஒரு ஆம்பளால் 2 பேர் 3 பேரால் கூட சுற்ற முடியாது. ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் சுற்றிருக்காங்க. இது இந்த கல்லுக்கடியில் தான் இதை ஒளிய வச்சுருக்காங்க. 43 வருஷம் ஒளிய வச்சதாக சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு உள்ளவங்க பிக்குமார்கிட்ட கேட்டேன். அவங்க எல்லாம் சொன்னாங்க இப்படி தான் இந்த இடத்துல தான் ஒளிய வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கண்டிக்கு கொண்டு போனதாக சொல்கிறாங்க. இந்த பாருங்க அந்த திருவக்கல் லேசப்பட்ட இடமா. ஆனால் பௌத்தர்கள் அந்த இடத்தெல்லாம் ஒவ்வொரு நினைவு சின்னமாக வச்சு பாதுகாக்கிறாங்க, இன்னமும் பாதுகாக்கிறாங்க. இது நீங்கள் வந்தாலும் சபரகமைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு பார்த்துக்கலாம். சபரகமும் ரத்னபுரையில் குருவிட்டன்னு சொல்லி ஒரு இடத்துல தான் இந்த திருவக்கல் வச்சிருக்கிறாங்க. இது வந்து புத்தருட்டு பல்லு ஒன்று, தந்ததாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பல்லு ஒளிய வச்சிருந்தாங்க. 43 வருஷம் இதுக்கு அடியில் தான் ஒளிய வச்சிருந்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க சாமியார் பார்க்க போகிறது. சாமியாரை பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான சாமி அறைங்க தான் இருக்குது. இங்கே உள்ள சாமி அறையை பார்ப்போம், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நான் எல்லா பன்சலையிலையும் காட்டியிருக்கேன். ஒவ்வொரு சித்திரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு.
சித்திரம் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் ஏமாமாலிசா தந்தகுமுரு ஏமாமாலியும் தந்தகுமுரு அவங்க 2 பேர் விட்டு சித்திரம் தான் இது. அவங்க 2 பேர் புத்துவாங்க அப்படின்னா புத்தர் விட்டு அந்த ஸ்ரீ கருடன்னு சொல்லுவாங்க, அந்த தந்ததாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பல்ல ஒளிய வச்சிருந்தது இந்த ஏமாமாலி. அதுதான் இந்த சித்திரத்தில் காட்டியிருக்கு. நீங்கள் பார்க்குறது அதுதான். இந்த பாருங்க, இப்போ நம்ம காட்டினதானே அந்த திருவக்கல், அந்த திருவக்கல்லுக்கு அடியில் அதை கொண்டு போய் ஒளிய வைக்கிற ஒரு காட்சி தான் இங்கே சித்திரமாக வரைஞ்சி காட்டியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த சித்திரம் தான். பாருங்க, ஒரு அரசர் வந்து இது ஒளிய வைக்கிறது. இந்த இடத்துல தான் ஒளிய வச்சு 43 வருஷம் போர்த்துகீசர் அவங்களுக்கு கண்ணுக்கு படாமல் 43 வருஷம் ஒளிய வச்ச இடம் தான் இந்த இடம். பாருங்க, இந்த சித்திரங்கள்லாம் சூரோவியெல்லாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்க, கூரையை கூட விட்டு வச்சுருக்காங்களா, கூரையில் கூட அவங்க எப்படி புத்தர் வாழ்ந்தார், எப்படி அவர் இறந்தாருன்ற அவ்வளோ ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ நான் காட்டுறது வந்து கூரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த பாருங்க, சங்கமித்த வந்து கோதுமை கொண்டு இடம் சித்திரத்தை வரைஞ்சிருக்காங்க. நான் சொன்ன அந்த 2 பேர் தான் இது. ஏமாமாலையும் தந்தகுமார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமாமாலான்னு சொல்லுவாங்க, தந்தகுமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் தான் அதை கொண்டு வந்து ஒளிய வச்சிருக்காங்க. சாமி அறைக்கு வந்துட்டோம். நீங்கள் பாருங்க, உள்ளுக்கு இதுதான் சாமி அறை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் காட்டுறது வந்து இது பழைய ஒரு பன்சலை ஒன்று தான் நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொரு சித்திரமும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியுது. பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வரைஞ்சது. இப்போ அந்த காலத்தில் இருக்க கதைங்களை இவங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. சூரோவியம் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒரு இடத்துல கூட விட்டு வைக்காம இவங்க அவ்வளோ இடத்துலையும் வரைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தானே தெரியுது. இதெல்லாம் ஏதோ ஒரு புத்தர் விட்டு வரலாறு தான் இது குறிக்குது. பார்க்குறது இந்த பாருங்க, அந்த காலத்தில் இவங்க இந்த தந்ததாத்து அப்படின்னு சொன்னால் புத்தர் விட்டு அந்த பல்ல பாதுகாக்கிறதுக்கு ஒரு என்னென்ன பாடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கதை அதெல்லாம் எடுக்க விடாமல் வச்சிருந்து இப்போ கொண்டு போயிட்டு அவங்க கண்டியில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், அந்த நேரம் அவங்க அந்த மதத்துக்காக அவங்க எவ்வளோ உயிரை விட்டுருக்காங்க. யுத்தம் நடந்தது. இந்த பாருங்கள், அந்த தந்ததாத்து கொண்டு போகிற இடம். கூரைகளை கூட விட்டு வைக்கல. எல்லா பன்சலையும் கூரையிலேருந்து எல்லா இடத்துலையும் சித்திரமாக வரைஞ்சி தான் வச்சுருக்காங்க. எதுவுமே விட்டு வைக்கல. இவங்க ஒரு வித்தியாசமான முறையில் சாமி கும்பிட்றாங்க. இப்போ நம்ம வந்துட்டோம் சாமியார். இதுதான் இங்கே இருக்க சாமியார். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. சரி, இது வந்து சிங்களவர்கள் வந்து அவங்க சாமி கும்பிட்ற ஒரு முறையை தான் இது காட்டிக்கலாம். ஒரு பன்சலையில ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே இருக்க முறை இந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா தெரியும் சித்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி, எவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
கமெண்டில் என்ன சொல்லணும்னு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் அலோவ் இருக்கும். அதில் அலோவ் கொடுத்தா தான் இன்னும் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் பார்த்துக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ நான் பாருங்கள், நான் இப்போ அந்த பஞ்சல் ஊருக்குலேருந்து சாமி அறையிலேருந்து நேரடியாக வீடியோ தான் நான் எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. சிங்கர் அவங்க சாமி கும்பிட்ற ஒரு வெதர் கலாச்சாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இது வெளியே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புத்தர்களோட பேருங்க அடித்து வச்சுருக்காங்க. இப்போ நான் அதை தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான், இந்த இடத்துல தான் புத்தர் விட்டு தந்ததாதம் பார்த்து அப்படின்னா அவரோட பல்லு ஒளிய வச்சுருக்காருன்னா இவங்க 43 வருஷம் புத்திகீசர் அவங்களுக்கு கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி 43 வருஷம் ஒளிய வச்சுருந்த இடம் தான் இது. நான் அந்த திருவக்கல் அவங்களுக்கு காட்டியிருப்பேன், தெரியும். அந்த இடத்துல இருந்தால் பாருங்கள், இந்த பஞ்சலையோட முகப்பு இது தான். இப்போ நான் உள்ளுக்கு இருந்தால் உங்களுக்கு சுற்றி காட்டினேன். இந்த இடத்துல அந்த நான் சொல்கிற பஞ்சலை இப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னு சொன்னால் சிறிபாதம்னு சொல்லி சொல்லுவாங்க. சிவனொளி பாதமலை இந்த இடத்துல தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இருந்து ஒரு 22 கிலோமீட்டர் மாதிரி, ஆனால் இங்கேருந்து பார்த்தா அது அப்படியே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் போடுற ஒவ்வொரு வீடியோ இலங்கையில் இருக்க பௌத்த மதத்தை எப்படி வழிபாடுபடுறாங்கங்கிறது தான் நான் இப்போ வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவை நான் காட்டிட்டு வரேன். இன்னொரு காலங்கள்லேயும் அப்படி வருவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறது தான். இலங்கையில் எப்படி பௌத்தரை பற்றி வழிபடுறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பாருங்கள் வீடியோ.